சயின்ஸில் அப்சார்ப்ஷன் அட்சார்ப்ஷன் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் கேட்குற கொஸ்டின் தொடர்ந்து வரும். நம்ம பிள்ளைங்க அது என்னன்னே புரியாமல் படிப்பாங்க. ரெண்டு வார்த்தைகளுக்கான ஸ்பெல்லிங் இங்கே காட்டியிருக்க மாதிரியே பியும் டியும் தான். இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். பாருங்களேன், ஒரு ஹோட்டலில் இருக்க ஒருத்தர் அந்த டேபிளை துடைக்கிறாரு. முதல்ல இந்த வைப்பரை வச்சு துடைக்கிறார். அவர் கையில் இருக்கிற பொருளை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வைப்பர் இல்லைங்களா? இதை வச்சு துடைக்கிறார். அடுத்த சினாரியோ ஒரு பஞ்சு இல்லை ஒரு துண்டு, ஸ்பாஞ்ச், ஒரு துண்டை வச்சு துடைக்கிறார். இந்த ரெண்டில் துடைக்கிறப்பயுமே கான்செப்ட் ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஒன்று, ஆனால் ஒர்க்கிங் சேம் கிடையாது. எப்படின்னு பார்க்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் இந்த வைப்பரை வச்சு துடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது தரையை தொடுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியாக இருக்கட்டும், அழுக்காக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் ரீச் பண்ணும், அங்கே மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை தாண்டி மேலே எங்கேயுமே இஞ்சி மேலே வராது. இதுக்கு பேர் தான் அட்சார்ப்ஷன். அதாவது தரையவோ இல்லை எந்த பகுதியை தொடுதோ அந்த லேயரை மட்டுமே கான்டாக்டில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் ஒட்டிக்கூடிய இடத்துக்கு பேர் தான் அட்சார்ப்ஷன். இது எங்கேயுமே மேலே உறிஞ்சி வராது. ரைட், இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஸ்பாஞ்சை வச்சு அவங்க அந்த பிளேட்டை க்ளீன் பண்ணுறாங்க. மஞ்சள் கலர் பகுதி தான் இந்த பிளேட்டை டச் பண்ணுது. அங்கே தான் ஈரம் இருக்குது. ஆனால் அங்கேயோட ஈரமும் அழுக்கும் நின்றாது. அந்த ஈரம் என்ன ஆகும், அப்படியே அந்த பஞ்சால் உறிஞ்சப்பட்டு அதோட மேல் பகுதி பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் வரும். ஈவன் அவங்க ஃபிங்கர்ஸும் அதை டச் பண்ணி சென்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் உறிஞ்சுதல், அப்சார்ப்ஷன். சரிங்களா? ஒரு கொஸ்டினை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோன்னு நம்புகிறேன். நன்றி.